அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக இப்போது டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருடைய மாடல் எக்கனாமிக் கொஸ்டின் பேப்பரை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போது ஜூலை மாதத்தில் வர எக்கனாமிக்ஸ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுடைய மாடல் கொஸ்டின் பேப்பர். ஸோ இப்போது வருகிற அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனும் கேட்பாங்க, அப்ஜெக்டிவும் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு நம்ம அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸை நம்ம சீரீஸாக நம்ம பார்ப்போம். ஒரு சீரீஸாக மைக்ரோ, மேக்ரோ, மானிட்டரி எக்கனாமிக்கு, ஃபிஸ்கல் எக்கனாமிக்கு, ஸோ அந்த மாதிரி ஒரு சீரியஸாக நம்மளுடைய 10 யூனிட்டும் நம்ம என்ன பண்ணலான்னா கம்ப்ளீட் பண்ணுவோம். சரியா? இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு சீரீஸ். ஸோ இது ஃபஸ்ட்டு சீரீஸ் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த சீரீஸ் என்ன சீரீஸ்னால் டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்கனாமிக்ஸ் மாடல் கொஸ்டின் சீரீஸை நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பிப்போம். அதுக்கப்புறமா நம்ம சிலபஸ் வைஸாக மைக்ரோ, மேக்ரோ, மானிட்டரி எக்கனாமிக்கு, ஃபிசிக்கல் எக்கனாமிக்கு, பப்ளிக் எக்கனாமிக்கு இதெல்லாம் நம்ம 1 by 1 நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யாரெல்லாம் பிஜிடிஆர்பிக்கோ இல்லை அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்கனாமிக் எக்ஸாமுக்கோ ரெடி பண்ணுறீங்களோ இந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வருகிற நெட் எக்ஸாம் கொஸ்டின்ஸுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நம்ம கொஸ்டின்ஸ்க்கு போகலாம். இப்போ 1 by 1 நம்ம டீட்டெயிலாக நம்ம கொஸ்டின்ஸை நம்ம பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, அரேஞ்ச் தி ஃபாலோயிங் பேஸ் ஆன் தேர் டேட்டா ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஃப்ரம் ஏர்லியஸ்ட் டு லேட்டஸ்ட். ஸோ ஏர்லியஸ்ட் டு லேட்டஸ்ட்டாக அந்த டேட்டாவை அரேஞ்ச் பண்ணி ஆன்சரை போட சொல்கிறாங்க. ஓகே, அதுக்கு நமக்கு இங்கே 4 ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க? ஐடிபிஐ, ஐஎஃப்சிஐ, ஐசிஐசிஐ, ஐஆர்பிஐ. இதோடைய ஃபுல் ஃபார்மும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா, இண்டஸ்ட்ரியல் ஃபினான்ஷியல் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, இண்டஸ்ட்ரியல் கிரெடிட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, இண்டஸ்ட்ரியல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பேங்க் ஆஃப் இந்தியா. சரி, இப்போ இதை நம்ம அரேஞ்ச் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தேவைப்படும்னா, இதோடைய எஸ்டாப்ளிஷ் டேட் நமக்கு தேவைப்படும். இந்த எஸ்டாப்ளிஷ் டேட் நமக்கு தெரிஞ்சிருந்தால் நம்ம ஈஸியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நம்ம இதோடைய எஸ்டாப்ளிஷ் டேட்டை நம்ம கண்டிப்பாக இதை நமக்கு தேவைப்படும். ஸோ அது என்னென்ன எஸ்டாப்ளிஷ் டேட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஐடிபிஐ, இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. இது எப்போ ஆரம்பித்தாங்கன்னா 1964 ஆரம்பிச்சிருக்காங்க. 1964. ஓகே. ஐஎஃப்சிஐ 1948 ஆரம்பிச்சிருக்காங்க. ஐஎஃப்சிஐ. ஐசிஐசிஐ எப்போ ஆரம்பிச்சிருக்காங்கன்னா 1955 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஐசிஐசிஐ. ஐஆர்பிஐ எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா 1972 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போது இந்த இயரை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா ஏர்லியஸ்ட் டு லேட்டஸ்ட்டை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இப்போ இதில் பாருங்கள், எது ஏர்லியஸ்ட்டு எது ஓல்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1948 தான் ஓல்டாக இருக்குது. அப்போ 1948 எது? ஐஎஃப்சிஐ. ஐஎஃப்சிஐ 1948. அப்போது பி தான் நமக்கு ஃபஸ்ட்டு வரும். அப்போ இந்த ஆப்ஷனில் பாருங்கள், பி எதில் இருக்குது? ஏலையும் 1லேயும் ஆப்ஷன் 3லேயும் பி இருக்குது. அப்போது 4வது நம்ம அடிச்சிடலாம். 4வதும் 2வதும் அடிச்சிடலாம். இப்போ நம்மக்கிட்ட 2 ஆப்ஷனில் நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக நம்மளுடைய இதோடைய ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அடுத்து பாருங்கள், அடுத்து எது ஓல்டஸ்ட்டு பாருங்கள். 1948 ஓல்டஸ்ட்டு. அதுக்கப்புறமா ஓல்டஸ்ட் எது? 1955. 1955 எது? ஐசிஐசிஐ. ஸோ இண்டஸ்ட்ரியல் கிரெடிட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, ஐசிஐசிஐ தான் 1955 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஐசிஐசிஐ 2 ஆப்ஷன்லேயும் கொடுத்துருக்காங்க. 2 ஆப்ஷன்லேயும் அதோடைய ஐசிஐசிஐ கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ 3வதுக்கு போவோம். அப்போ 3வது ஓல்டஸ்ட் எது பாருங்கள்? 1964 1972. 1964 தான் நமக்கு 3வது ஓல்டஸ்ட்டு. அப்போ 1964 எது எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க? 1964 ஐடிபிஐ. ஐடிபிஐ 1964 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அப்போது உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்?
ஆன்சர் 3. ஸோ ஆப்ஷன் 3 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ நம்ம ஒரு கொஸ்டினை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இதை நமக்கு மொத்த கான்செப்டும் நமக்கு தெரிஞ்சு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இந்த கொஸ்டினுக்கு நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். சும்மா நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துட்டோ இல்லை மேலோட்டமாக போய் படிச்சுட்டோம் நம்ம போய் எக்ஸாம் எழுதணுன்னா கண்டிப்பாக நம்மளால் அந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு கொஸ்டின். இப்போ எல்லோரும் புரிஞ்சிருக்கோம் நம்ம எப்படி நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம ஆப்ஷனை அனலைஸ் பண்ணி நம்ம ஆன்சர் போடணும் அப்படின்னு சொல்லி. ஓகே, அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் பார்ப்போம். இந்த ரெண்டாவது கொஸ்டினில் பாருங்கள், சப்ளை சைட் இந்த மேட்ச் த ஃபாலோயிங் கொஸ்டின். இதுவும் நம்ம 1 2 நமக்கு தெரிஞ்சிருந்தாலே நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக மேட்ச் பண்ணிடலாம். ஓகே, அப்போ உதாரணத்துக்கு நம்ம இப்போ ஈஸியானது நம்ம பார்ப்போம். ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். யாரெல்லாம் எக்கனாமிக்ஸ் படிக்கிறீங்களோ ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்னால் நமக்கு தெரியும். இதை யார் முக்கியமாக ஆரம்பிச்சதுன்னா ஹெபலர். ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்னாலே நமக்கு ஹெபலர் ஞாபகம் வந்துடும். அப்போது ஹெபலர் C3 எந்தெந்த ஆப்ஷனில் இருக்குது? 1லேயும் இருக்குது, 3லேயும் இருக்குது, 4லேயும் இருக்குது. அப்போ நம்ம ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணலாம், டெலீட் பண்ணிடலாம். 1 3 4 இந்த 3 ஆப்ஷன்லேயும் நமக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டை ஹெபலர் தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்போ நம்ம வேறு ஏதாவது நம்ம எடுப்போம். சரி, வேறு என்ன எடுப்போம்? சப்ளை சைட் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேட். சப்ளை சைடு எப்போவுமே யார் பேசுவாங்கன்னா டேவிட் ரெக்கார்டோ தான் சப்ளை சைடை பற்றி பேசுவாங்க. அப்போது இது ரெண்டாவது, இதுலேயே நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிருது. ஆப்ஷன் 1 தான் இதோடைய கரெக்டான ஆன்சர். ஏன்னா எதுலேயும் நமக்கு இல்லை. அப்போது இந்த 2 ஆப்ஷனும் நமக்கு தூக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம், சப்ளை சைட் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் என்பது யார்? டேவிட் ரெகார்டோ. டிமாண்ட் சைட் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் யார்? ஆல்ஃப்ரட் மார்ஷல் அண்ட் எட்ஜ்வர்ட். ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் யார்? ஹெபலர். ரியல் காஸ்ட் தியரி ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் யார்? ஆப்ஷன் 2 பாஸ்டபிள் அண்ட் ஆல்ஃப்ரட் மார்ஷல். ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஆன்சர்ஸை நம்ம கிளிக் பண்ணோம். ஸோ இந்த மெத்தட் நமக்கு தெரிஞ்சிருந்தால் நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம், எல்லா கொஸ்டின்ஸுக்கும் நம்ம கரெக்டான ஆன்சர் நம்ம கொடுத்துட்டு வந்துருக்கலாம். ஸோ நமக்கு கான்செப்ட்டு நம்ம நல்லா புரிஞ்சிடணும். ஓகே, மூணாவது கொஸ்டின். ஸோ மூணாவது கொஸ்டின் பாருங்கள். ஸோ இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஸ்டின். ஏன்னா இதில் கொஞ்சம் புது புது பேர்லாம் இருக்குது, நமக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஸ்டின். ஆனால் அதுலேயும் நமக்கு ஒரு ஆப்ஷன் தெரிஞ்சிருந்தால் போதும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நேஷ் ஈக்குலிபிரியம். இந்த நேஷ் ஈக்குலிபிரியமை நம்ம நிறைய வாட்டி நம்ம படிச்சிருப்போம். இந்த டிக் ஃபார் டேக் விட்டுருங்க, கேம் தியரி ஆஃப் கேம் அண்ட் எக்கனாமிக் பிஹேவியர் விட்டுருங்க, சீட்டிங் விட்டுருங்க. ஆனால் நேஷ் ஈக்குலிபிரியம் நம்ம கண்டிப்பாக நம்ம படிச்சிருப்போம். ஸோ நேஷ் ஈக்குலிபிரியம் நம்ம எதுலலாம் நம்ம படிச்சிருப்போம், நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நேஷ் ஈக்குலிபிரியம் யார் சொல்லியிருப்போம்? நேஷ் ஈக்குலிபிரியம் கமாண்ட் இருந்தால் நீங்கள் கமாண்டில் சொல்லுங்கள். நேஷ் ஈக்குலிபிரியம் யாரெல்லாம் சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லி கமாண்டில் சொல்லுங்கள். அதான் சொல்லியிருப்பாங்க ஸ்டெக்லர் லீடர்ஷிப் மாடல். ஸ்டெக்லர் லீடர்ஷிப் மாடல் நேஷ் ஈக்குலிபிரியம் பற்றி பேசுவாங்களா? நேஷ் ஈக்குலிபிரியம் பற்றி. ஓகே, ஸோ இதில் நம்ம ஒரு ஆப்ஷன் நமக்கு தெரிஞ்சிருந்தாலே நமக்கு போதும். நம்ம ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம இதில் கிளிக் பண்ணிடலாம். ஒரு ஆப்ஷன் நமக்கு தெரிஞ்சுதான் போதும். ஓகே, இப்போது நேஷ் ஈக்குலிபிரியம் நம்ம என்ன பண்ணுறோம், லீடர்ஷிப் மாடலில் கொண்டு வரோம். ஸோ ஆப்ஷன் சி பாருங்கள், நேஷ் ஈக்குலிபிரியம் எங்கெல்லாம் வருது? ஸோ இதுலேயும் நமக்கு நேஷ் ஈக்குலிபிரியம் வருது. இப்போ நம்ம ரெண்டாவது நமக்கு தெரியாது. இப்போ நமக்கு ரெண்டாவது தெரியாதுன்னா இப்போ நம்ம எப்படி நம்ம இதை செலக்ட் பண்ணுறது? ஒன்றே ஒன்று தெரியும், ஆனால் அது 2 ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம மீதி இருக்கிற ஒரு ஆப்ஷன் நம்ம எப்படி டெலீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம், அதுவும் நம்ம டெலீட் பண்ணிடலாம். எப்படின்னா கேம் தியரி வச்சு, இந்த தியரி ஆஃப் கேம், அதுதான் வான் நவுமன் அண்ட் ஆஸ்கர் மார்டெச். ஸோ இந்த கேம் தியரி வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக அந்த ஆப்ஷனை நம்ம டெலீட் பண்ணலாம். இது நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம பண்ண முடியும். இது புது ஸோ ஆக்சல் ராட் யார்?
டிக் ஃபார் டேக்ஸ் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதுதான் ஆக்சல் ராட். ஓகே, சிங்கிள் ஷாட் கேம். ஸோ இதுதான் சீட்டிங். சிங்கிள் ஷாட் கேம் என்பது என்னது? சீட்டிங்கை குறிக்கிறது தான் சிங்கிள் ஷாட் கேம். ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணலாம், ஆன்சரை நம்ம செலக்ட் பண்ண முடியும். ஸோ எக்கனாமிக்ஸ் என்பது ஈஸியான சப்ஜெக்ட் கிடையாது. எக்கனாமிக்ஸ் என்பது ஈஸியான சப்ஜெக்ட் கிடையாது. அதேமாரி டிஃபிகல்ட்டான சப்ஜெக்டும் கிடையாது. ஸோ படித்தா நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணலான்னா எல்லா எக்ஸாம்லேயும் நம்ம சாதிக்கலாம். ஸோ நானும் அதேமாரி தான் எக்கனாமிக்ஸ் ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட்டு, என்னால் பிஜிடிஆர்பி கிளியர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் என்னுடைய ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்லேயே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பிஜிடிஆர்பி கிளியர் பண்ணியிருக்கேன். ஓகே, அடுத்து பாருங்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கிராஸ் பார்டர் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட். ஸோ இதை நம்ம இன்டர்நேஷ்னல் தியரியில், இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸில் நம்ம படிப்போம். கிராஸ் பார்டர் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் இது யார் சொன்னது? சரியா, இது யார் சொன்னது? கிராஸ் பார்டர் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் யார் சொன்னது? தௌசிங், CW தௌசிங் தான் கிராஸ் பார்டர் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேடை சொன்னது. அப்போது அப்போ ஏஏ 3ஆல் மேட்ச் பண்ணலாமா? அப்போ ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது, 4வது ஆப்ஷன். மீதி 3 ஆப்ஷன் நம்ம டெலிட் பண்ணிட்டு 4வது ஆப்ஷன் டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனாலும் நம்ம செக் பண்ணணும், இதை நம்ம கரெக்டாக தான் நம்ம பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லி. அடுத்து நமக்கு இன்கம் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் யார் சொன்னது? டோரன்ஸ் சொன்னது. இன்கம் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேடை டோரன்ஸ் சொன்னது. அடுத்து சிங்கிள் ஃபேக்டர் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் யார் சொன்னதுன்னா ஜேக்கப் வைனர் சொன்னது. செக்குலர் டிட்டோரேஷன் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் யார் சொன்னதுன்னா பர்பிஷ் சிங்கர். ஸோ இதை நம்ம இந்த கான்செப்டை நம்ம தெரிஞ்சிருந்தால் போதும், நம்ம ஈஸியாக எல்லா ஆன்சரும் நம்ம ஆன்சர் பண்ணிவிட்டு வந்துடலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்த கொஸ்டினும் நமக்கு கான்செப்ட் தெரிஞ்சிருந்தால் ஈஸியாக நம்ம இந்த கொஸ்டினை அட்டென்ட் பண்ணலாம். ஓகே, லைஃப் சைக்கிள் ஹைப்போதசிஸ் தியரி மேக்ரோ எக்கனாமிக்கில் வரும். தியரிஸ் என்னென்ன தியரிஸ் வரும் மேக்ரோ எக்கனாமிக்ஸில்? ஸோ டியூசன்பேரி தியரி வரும், அப்சல்யூட் ஆடம் ஸ்மித்தோடைய கீன்ஸோடைய தியரி வரும், டியூசன்பேரி தியரி வரும், அதேமாரி லைஃப் ஹைப்போதசிஸோடைய மோடிகிலினியோடைய தியரி வரும். அப்போ லைஃப் சைக்கிள் ஹைப்போதசிஸ் யார் சொன்னதுன்னா மோடிகிலினி சொன்னது. ஸோ ஒரே ஒரு ஆப்ஷன் நமக்கு தெரிஞ்சால் போதுமான்னு பாருங்கள். ஆமாம், ஒரே ஒரு ஆப்ஷன் தெரிஞ்சால், ஒரே ஒரு ஆன்சர் மட்டும் தெரிஞ்சால் நம்ம ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், 3 ஆப்ஷனை டெலீட் பண்ணிவிட்டு ஈஸியாக நம்ம ஆன்சர் டிக் பண்ணிட்டு போயிடலாம். இதெல்லாம் ஈஸியான கொஸ்டின் கிடையாதுங்க. இதெல்லாம் எல்லாமே யூஜிசி நெட்டோடைய கொஸ்டின் பேப்பர். இது எல்லாமே யூஜிசி நெட்டிலேருந்து எடுத்த கொஸ்டின் பேப்பர் தான். ப்ரீவியஸ் இயரில் லேட்டஸ்ட்டாக இப்போ கொடுத்த கொஸ்டின் பேப்பர். நீங்கள் இப்போ நம்ம பார்க்கும்போது நமக்கு ஈஸியாக தெரியும், ஆனால் நம்ம கான்செப்ட் தெரிஞ்சிருந்தால் நம்ம ஈஸியாக இதை நம்ம என்ன பண்ணிடலாம், ஆன்சர் பண்ணிவிட்டு வந்திருக்கலாம். ஓகே, அடுத்து சரி நம்ம ஒன்று இதில் நம்ம விட்டுறக்கூடாது, அடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் கேஷ் பேலன்ஸ் அப்ரோச். ஸோ குவான்டிட்டி தியரியில் பார்த்தீங்கன்னா 2 வகையான அப்ரோச் வருது. ஒன்று கேஷ் டிரான்சாக்ஷன் அப்ரோச், இன்னொன்று கேஷ் பேலன்ஸ் அப்ரோச். கேஷ் டிரான்சாக்ஷன் அப்ரோச் யார் சொன்னது? யாரும் கமெண்டில் சொல்லுங்க பார்ப்போம். கேஷ் டிரான்சாக்ஷன் அப்ரோச் யார் சொன்னால் ஃபிஷர். ஸோ ஃபிஷர் தான் கேஷ் டிரான்சாக்ஷன் அப்ரோச்சை சொன்னது, ஃபிஷர் தான் சொல்லியிருக்காரு. ஸோ எந்த வருஷத்தில் சொல்லியிருக்காரு ஃபிஷரு? கேஷ் டிரான்சாக்ஷன் அப்ரோச்சு ஃபிஷர் எந்த வருஷத்தில் சொல்லியிருக்காரு? ஸோ எந்த வருஷத்தில் சொல்லியிருக்காரு கேஷ் டிரான்சாக்ஷன் அப்ரோச்சை? 1911 சொல்லியிருக்காரு. ஓகே, 1911 சொல்லியிருக்காரு. 1911 ஃபிஷர் கேஷ் டிரான்சாக்ஷன் அப்ரோச்சை சொல்லியிருக்காரு. அதேமாரி கேஷ் பேலன்ஸ் அப்ரோச் யாரெல்லாம் சொன்னாங்கன்னா ஆல்ஃப்ரட் மார்ஷல். சரியா, அது இன்னும் 2-3 ஆத்தர், இன்னும் 2-3 அதில் ஆத்தர்ஸ் ஆட் ஆகிறாங்க. சரி, ஆல்ஃப்ரட் மார்ஷல் கேஷ் பேலன்ஸ் அப்ரோச் என்பது ஆல்ஃப்ரட் மார்ஷல் மட்டும் சொல்லலை, இன்னும் 2-3 ஆத்தர்ஸும் சொல்கிறாங்க. அது யாருன்னு கமெண்டில் பண்ணுங்கள். ஓகே, இப்போ கேஷ் பேலன்ஸ் அப்ரோச் யார் பண்ணுறாங்கன்னா ஆல்ஃப்ரட் மார்ஷல். அப்போ B3 கரெக்டாக மேட்ச் ஆகுதா? அதுக்கப்புறமா ஆர்கானிக் காம்போசிஷன் ஆஃப் கேபிட்டல். இந்த ஆர்கானிக் காம்போசிஷன் ஆஃப் கேபிட்டல் யார் சொன்னது அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக கண்ணை மூடிட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஆர்கானிக் காம்போசிஷன் ஆஃப் கேபிட்டல் சொன்னது யாருன்னா காரல் மார்க்ஸ். ஸோ காரல் மார்க்ஸ் தான் நமக்கு ஃப்ரான்சிஸ்
குயினே தான் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஃப்ரான்சிஸ் கியூனே. ஸோ சாரி நான் ஆப்ஷன் நான் மாறி சொல்லிட்டேன். ஸோ சாரி, இதில் பாருங்கள். ஸோ ஆன்சர் நான் கரெக்டாக சொல்லிட்டு நான் ஆப்ஷனில் தான் என்ன பண்ணிட்டேன்னா தப்பாக மார்க் பண்ணி விட்ருக்கேன் பாருங்கள். ஓகே, சொல்லும் போது கரெக்டாக சொல்லிட்டேன். லைஃப் சைக்கிள் ஹைப்போதீசிஸ் யார்? ஸோ லைஃப் சைக்கிள் ஹைப்போதீசிஸ் மோடிகிலினி. அப்போது A4ஆல் மேட்ச் ஆகுது. அப்போ A4ஆல் எது மேட்ச் ஆகுதுன்னா ஆப்ஷன் 2 தான் மேட்ச் ஆகுது. ஓகே, அதுக்கப்புறம் கேஷ் பேலன்ஸ் அப்ரோச் யார் சொல்கிறா? ஆல்ஃபர்ட் மார்ஷல் சொல்கிறாங்க. ஓகே, ஆர்கானிக் கம்போசிஷன் கேபிட்டல் யார் சொல்கிறான்னா காரல் மார்க்ஸு. அதேமாரி டேப்லர் எக்கனாமிக் யார் சொல்கிறாங்கன்னா ஃப்ரான்சிஸ் கியூனே. ஸோ இதுதான் அதோடைய ஆன்சர். சரியா? ஓகே, உங்கள் எல்லோரும் புரிஞ்சிருக்கோம். இந்தமாரி தான் நம்ம என்ன பண்ணலாம், எக்கனாமிக் ஆன்சர் பொறுத்த வரைக்கும் இந்தமாரி தான் நம்ம செலக்ட் பண்ணி ஆன்சரை டேக் பண்ணோம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பர்ஃபெக்ட் காம்படிஷன் மாடல். ஸோ இதுலேயும் நமக்கு ஒரு ஆன்சர் நமக்கு தெரிஞ்சிருந்தால் நம்ம ஈஸியாக நம்ம ஆன்சரை கண்டுபிடிச்சலாம். பர்ஃபெக்ட் காம்படிஷன் எப்போவுமே பர்ஃபெக்ட் காம்படிஷன் எதுனா large number of n buyer and large number of n seller. பர்ஃபெக்ட் காம்படிஷன் என்பது large number of n buyer and large number of seller. ஈஸியாக நம்ம ரெண்டு ஆப்ஷனை டெலீட் பண்ணிடலாம். ரெண்டும் மூணும் நம்ம ஈஸியாக டெலீட் பண்ணிடலாம். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது 1 and 4 தான். ஓகே, இப்போ அடுத்து நமக்கு ஈஸியாக நமக்கு தெரிஞ்சது என்ன? அடுத்து பாருங்கள், பர்டன் மாடலும் ஸ்டிக்லர் மாடலும் ஆலிகோபோலியும். ஓகே, இந்த ஆலிகோபோலியில் தான் இந்த ரெண்டு மாடலும் வரும், ஸ்டிக்லர் மாடலும் பர்டன் மாடலும் வரும். அப்போ ஆலிகோபோலி நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஆலிகோபோலினா என்னென்னா ஃபியூ ஃபார்ம்ஸ். ஓகே, ஃபியூ ஃபார்ம்ஸ் தான் நமக்கு ஆலிகோபோலி அப்படின்னு சொல்லுவோம். அப்போது டி என்பது 4. அப்போ ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், ஆன்சர் 1 நம்ம டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனாலும் நம்ம விடக்கூடாது, அதை நம்ம செக் பண்ணணும். ஓகே, அதை நம்ம செக் பண்ணி நம்ம வெரிஃபை பண்ணிக்கணும். ஓகே, பர்டன் மாடல் அண்ட் ஸ்டிக்லர் மாடல். சரியா? இது நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். பர்டன் மாடல் எதை பற்றி சொல்கிறான்னா இந்த ப்ரொடக்ஷன், த ஃபஸ்ட்டு செட் ஆஃப் ப்ரைஸை பற்றி பேசுவார். குர்னோட்டு எதை பற்றி பேசுவார்னா அவுட்புட் பற்றி பேசுவார். பர்டன் என்ன பண்ணிடுவார்னா ப்ரைஸை பற்றி பேசுவார். ஸோ அதுதான் நம்ம அதை வச்சு நம்ம ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸ்டிக்லர் என்ன பண்ணிடுறோன்னா இந்த கான்செப்ட் ஆஃப் இன்டர் டிபெண்ட்டை பற்றி பேசுவார் ஸ்டிக்லர். சரியா? அதே இதில் தான் நம்ம அதே கான்செப்டில் தான் இது வரும், மார்க்கெட் தியரியில் தான் இது எல்லாமே வரும். ஆலிகோபோலி, பர்ஃபெக்ட் காம்படிஷன், ஸ்டிக்லரு, பர்டனு, குர்னோட்டு, இது எல்லாம் அதில் தான் வரும். அது ஒருத்தரும் யார் என்னென்ன கான்செப்ட் சொல்லியிருக்காங்க நமக்கு தெரிஞ்சிருந்தால் நம்ம ஈஸியாக நம்ம என்ன பண்ணலான்னா இந்த ஆன்சரை நம்ம தெரிஞ்சுக்கலாம். பர்டன் எதை பற்றி பேசுகிறான்னா ப்ரைஸை பற்றி பேசுகிறாரு. குர்னோட்டு எதை பற்றி பேசுகிறான்னா அவுட்புட் பற்றி பேசுகிறாரு. ஸ்டிக்லர் எதை பற்றி பேசுகிறான்னா இன்டர் டிபெண்டன்ட் பற்றி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பர்ஃபெக்ட் காம்படிஷனாக என்னென்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் பையர் அண்ட் செல்லர். ஆலிகோபோலினா என்னென்னா ஃபியூ ஃபார்ம்ஸ், அதுதான் ஆலிகோபோலி. ஸோ இந்தமாரி நமக்கு கான்செப்ட் தெரிஞ்சுருந்தால் நம்ம ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம், ஆன்சரை நம்ம செலக்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். அடுத்த கொஸ்டின் இது ஒரு ஈஸியான கொஸ்டின் தான். ஆனால் ஆப்ஷனை பார்த்தா நம்மளுக்கு என்ன ஆயிரும், பயம் வந்துடும். ஏன்னா ஆப்ஷனை பாருங்கள், இந்த அவங்க கொடுத்துருக்குற ஆப்ஷனில் பாருங்கள், ஆடம் ஸ்மித்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். ஆடம் ஸ்மித் யார் அப்படின்னு சொல்லி, ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ். டேவிட் ரெக்கார்டோ, அதுவும் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, டிம்பர்ஜென், இதுவும் நமக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம படிச்சிருப்போம். குரூக்மேன், இவங்களாம் லேட்டஸ்ட்டு எக்கனாமிக்ஸ், இது நமக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம நோபல் ப்ரைஸில் படிக்கும்போது இந்த டிம்பர்ஜென்னும் குரூக்மேனை பற்றிலாம் நம்ம படிப்போம். இவங்களாம் நோபல் ப்ரைஸ் வின்னர்ஸ். இது டேவிட் ஹம், இது யார்? டேவிட் ஹம்மு, இவர் தான் ஆடம் ஸ்மித்துக்கு முன்னாடி எக்கனாமிக்ஸு கான்செப்ட் சொன்ன ஒரு ஆள். யாருன்னா இந்த டேவிட் ஹம். இவர் 1772 என்ன பண்ணியிருப்பார், ஒரு கான்செப்ட் சொல்லியிருப்பார், புக் எழுதியிருப்பார். ஆனால் நம்ம ஆடம் ஸ்மித் எப்போ 1776 தான் நம்ம ஆரம்பிப்போம் ஆடம் ஸ்மித்தோடைய கான்செப்டை. அதுலேருந்து நம்ம ஏர்லியஸ்ட் டு லேட்டஸ்ட் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போது ஏர்லியஸ்ட் யார்? ஒரே ஒரு ஆப்ஷன் நமக்கு தெரிஞ்சிருந்தால் நம்ம மீதி 3 நம்ம கட் பண்ணிவிட்டு டேவிட் ஹம்ப் வர ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். டேவிட் ஹம்,
ஆடம் ஸ்மித், அதுவும் டேவிட் ரெக்கார்டோ, அதுக்கப்புறமா ஜான் டிம்பர்ஜின், பால் ஆர் குருக்மன். சரியா, இதெல்லாம் நம்ம கான்செப்ட் நமக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும் நமக்கு இந்த கொஸ்டின் நம்ம கன்ஃபியூஷனாக இருந்தால் கூட கான்செப்ட் தெரிஞ்சிருந்தால் நம்ம ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் இது புரிஞ்சிருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதேமாரி உங்களுக்கு எக்கனாமிக்ஸு டீட்டெயிலாக நான் எப்படி எக்ஸாமுக்கு டிஆர்பிக்கு நான் எப்படி படித்தேனோ அதேமாரி இப்போ நான் வருகிற நெட்டு நான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஏற்கனவே நான் நெட்டுக்கு கிளியர் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து ஜேஆர்எஃப் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். அடுத்த ஜேஆர்எஃப் வாங்குறதுக்கும் நான் இப்போ நெட்டு எழுத போகிறேன். அடுத்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கு நம்ம ரெடி ஆகிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கெல்லாம் நம்ம சேர்ந்து நம்ம படித்தா மட்டும்தான் நம்மளால் எக்ஸாமுக்கு நம்ம நல்லா படிக்க முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இது ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கமெண்டில் நீங்கள் ஏதாவது சொல்லணுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். என்கிட்ட எல்லா நோட்ஸும் இருக்குது. என்கிட்ட இருக்க சிலபஸில் இருக்கிற அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கு என்னென்ன சிலபஸ் தேவையோ அது மொத்தமாக என்கிட்ட இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் டைப்புக்கு என்னென்ன தேவையோ அது மொத்தமாக என்கிட்ட இருக்குது. யாருக்கு இதை உங்களுக்கு நோட்ஸ் வேணுமோ அந்த நோட்ஸும் உங்களுக்கு தரப்படும். ஸோ யாருக்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் நோட்ஸ் வேணுமோ அந்த டிஸ்கிரிப்ஷன் நோட்ஸும் கொடுக்கப்படும். யாருக்கெல்லாம் அப்ஜெக்டிவ் நோட்ஸ் வேணுமோ அந்த அப்ஜெக்டிவ் நோட்ஸும் கொடுக்கப்படும். ஸோ ஸ்டார்டிங் மைக்ரோ எக்கனாமிக்லேருந்து கடைசி எக்கனாமெட்ரிக்ஸ் வரைக்கும் ஒரு சிலபஸ்லேருந்து ஒரு டாப்பிக்கும் மிஸ் பண்ணாமல் என்கிட்ட எல்லா டாபிக்ஸோடைய நோட்ஸும் இருக்குது, பிடிஎஃப்பும் இருக்குது. யாருக்காவது வேணும்னா நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். ஓகே, இது ஒரு டிஃபிகல்ட்டான கொஸ்டின் இது. ஸோ இந்த நேஷ் ஈக்குலிபிரியம் பற்றி நமக்கு தெரிஞ்சுருந்தால் நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ப்ரைஸ் லீடர்ஷிப் ஈக்குலிபிரியம் நேஷ் ஈக்குலிபிரியமா? ஆமாம். இந்த பர்டன் ஈக்குலிபிரியம் நேஷ் ஈக்குலிபிரியமா? ஆமாம். ஸ்டிக்லர் ஈக்குலிபிரியம் நேஷ் ஈக்குலிபிரியமா? ஆமாம். மோனோபோலி ஈக்குலிபிரியம் நேஷ் ஈக்குலிபிரியம்னா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம்னா கிடையாது. குர்னோட் நேஷ் ஈக்குலிபிரியம்னா ஆமாம். ஸோ ஏ, பி, சி, இ இது எல்லாமே நமக்கு நேஷ் ஈக்குலிபிரியமில் வரும். மோனோபோலியை தவிர மற்றது எல்லாமே நேஷ் ஈக்குலிபிரியம். ஓகே, ஸோ இந்த ஏன் நேஷ் ஈக்குலிபிரியம் வருது அப்படின்னு சொல்லி நம்ம மைக்ரோ எக்கனாமிக் நம்ம படிக்கும்போது நம்ம அதை டீட்டெயிலாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகே, அடுத்து எண்டோஜீனியஸ் க்ரோத் தியரி. இதுவும் நம்ம ஈஸியாக நம்ம ஒரே ஒருத்தர் மட்டும் இதில் இல்லை. ஆரோ இருக்கார், பேரோ இருக்கார், ரோமர் இருக்கார், சோலோ மட்டும் கிடையாது, மேன் குயினும் இருக்காங்க. ஸோ ஏபிசிஇ தான் இதோட ஆன்சர், டியை தவிர. ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், இதை செலக்ட் பண்ணிட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். ஸோ இது எல்லாமே நமக்கு கான்செப்ட் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம பண்ண முடியும், தவிர கான்செப்ட் தெரியலன்னா நம்மளால் பண்ண முடியாது. ஓகே, அடுத்து ஒரு ஈஸியான கொஸ்டின். ஈஸியானா நம்ம கான்செப்ட் தெரிஞ்சுன்னா இது ஈஸி, இல்லைன்னா நமக்கு டிஃபிகல்ட் தான். அடுத்து ஒரு கொஸ்டின் பாருங்கள். ஸோ அரேஞ்ச் தி ஃபாலோயிங் தியரி ஆஃப் குரோனாலஜிக்கல் ஆர்டர். ஸோ யாருக்கெல்லாம் இது தெரியலையோ நீங்கள் ஜூம் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு யூடியூப்பில் நீங்கள் ஜூம் பண்ணி கூட இதை நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, அரேஞ்ச் தி குரோனாலஜிக்கல் ஆர்டர். ஸோ ஃபஸ்ட்டு ஃபிஷர் குவான்டிட்டி தியரி ஏற்கனவே சொன்னேன். 1911 ஃபிஷர் குவான்டிட்டி தியரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா யாருன்னா கேம்பிரிட்ஜ். ஸோ கேஷ் பேலன்ஸ் அப்ரோச், கேஷ் டிரான்சாக்ஷன் அப்ரோச் ரெண்டு வருது. கேஷ் டிரான்சாக்ஷன் அப்ரோச் சொன்னது ஃபிஷர், கேஷ் பேலன்ஸ் அப்ரோச் சொன்னது கேம்பிரிட்ஜ் எக்கனாமிஸ்ட். யார் வரலாம், மார்ஷல் வராரு, கீன்ஸ் வராரு, சரியா. இந்தமாரி கேம்பிரிட்ஜ் எக்கனாமிக்ஸ் அதில் அப்புறம் பிக்யூ வராரு, சரியா. பிக்யூவும் அதில் கேம்பிரிட்ஜ் எக்கனாமிக்ஸில் வராரு. ஸோ இதெல்லாம் நம்ம கேம்பிரிட்ஜ் எக்கனாமிக்ஸ்லாம் நம்ம படிக்கணும். அடுத்து இந்த ரெண்டு நம்ம செலக்ட் பண்ணாலும் போதும். இங்கே என்ன கேட்டிருக்கான், ஸ்டார்டிங் ஃப்ரம் தி ஏர்லியஸ்ட்னு சொல்லியிருக்கான். அப்போது ஏர்லியஸ்ட் எது, சி தான் ஏர்லியஸ்ட். அப்போது ரெண்டு ஆப்ஷன் நம்ம கட் பண்ணிடலாம், 4ம் 2ம் கட் பண்ணி விட்டுடலாம். ஆப்ஷன் சி. ஸோ சி, இப்போ சி பார்த்தீங்கன்னா த ஃபிஷர் வெர்ஷன் ஆஃப் குவான்டிட்டி தியரி ஆஃப் மணி ஒன்று. அதுக்கப்புறம் இது ரெண்டு ஆப்ஷனும் நமக்கு என்ன ஒன்றா சேமாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்து யார், தாபின் வருமா போமல் வருமா அப்படின்னு சொல்லி நம்ம கன்ஃபியூஸ் ஆகும்.
ஆனால் நமக்கு போமலுக்கு அப்புறமா தான் என்ன பண்ணியிருக்காரு, தாவின் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாரு. ஸோ அதனால் CABD. ஸோ தாவின் தான் கடைசியாக வரும், போமல் அப்புறமா தான் வரும். ஓகே. ஸோ இதுவும் நமக்கு கான்செப்ட் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணலாம், ஆன்சர் பண்ண முடியும். இல்லைனா நம்மளால் ஆன்சர் பண்ண முடியாது. ஓகே. அடுத்து இதுவும் ஒரு டிஃபிகல்ட்டான கொஸ்டின் தான். இது ஈஸியான கொஸ்டின் கிடையாது, டிஃபிகல்ட்டான கொஸ்டின். இது நம்ம எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்னா, இந்த ஜென்ரல் ஃபர்டிலிட்டி ரேட் இந்த வார்த்தையை வச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இந்த ஜென்ரல்னாலே என்னென்னா, ஸோ ஜென்ரல்னாலே எல்லாமே சரியா, எல்லாமே அசம்ஷன். ஸோ ஜென்ரல்னாலே நம்ம ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், எல்லாமே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதுதான் ஜென்ரல் ஃபர்டிலிட்டி ரேட் தியரி. ஸோ ஜென்ரல்னாலே இதுதான் அசம்ஷன், சமேஷன் சரியா, சமேஷன்னாலே நமக்கு என்ன, ஜென்ரல் ஃபர்டிலிட்டி தியரி. அப்போது 4 இது 2 ஆப்ஷன் நம்ம அடிச்சிருவோம். இல்லை இது சாரி ஜென்ரல்னாலே நமக்கு 4 வராது. இதில் ஒரே ஒரு ஆப்ஷன் நம்ம வச்சு டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னோன்னா, டோட்டல்னாலே நமக்கு என்ன, சமேஷன் தான் டோட்டல். சமேஷன் தான் நமக்கு டோட்டல் நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி சமேஷன் வர்றது தான் டோட்டல். அப்போது C4 இதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். மீதியெல்லாம் நமக்கு கான்செப்ட் தெரியலனா கூட ஒரே ஒரு ஆப்ஷனை வச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுதான் C4. அப்போது நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். க்ரூட் பர்த் ரேட். ஸோ க்ரூட் பர்த் ரேட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா B/P சரியா, அதுதான் க்ரூட் பர்த் ரேட். ஏஜ் ஸ்பெசிஃபிக் ஃபர்டிலிட்டி ரேட். ஸோ ஏஜ் ஸ்பெசிஃபிக் ஃபர்டிலிட்டினா BI ஃபர்டிலிட்டி Fன்னு போட்டு பார்த்தீங்களா, அதுதான் ஃபர்டிலிட்டி ரேட். ஓகே. ஏஜ் ஸ்பெசிஃபிக் அதுதான் ஏஜ் ஸ்பெசிஃபிக் ஃபர்டிலிட்டி ரேட். டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட்டு இது. ஜென்ரல் ஃபர்டிலிட்டி ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த BF அப்படின்னு சொல்லி ஜென்ரல் ஃபர்டிலிட்டி ரேட். ஓகே. ஸோ நமக்கு கான்செப்ட் நமக்கு தெரிஞ்சிருந்தால் நம்ம ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கைண்ட்லி சப்போர்ட் மை சேனல். ஓகே. ஓகே. அடுத்து ஒரு கொஸ்டின் பாருங்கள். when CDIDGD stand for consumption expenditure, investment expenditure, government expenditure, இது என்ன கேட்குறாங்கன்னா ஜிடிபின்னா என்னன்னு கேட்குறான். ஒரே வார்த்தை நம்ம தான் கன்ஃபியூஸ் பண்ணி நமக்கு அங்கங்கே கன்ஃபியூஸ் பண்ணி நம்ம கேட்குறான், நம்ம கன்ஃபியூஸ் ஆகணுன்னு. ஆனால் நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஜிடிபின்னா என்ன நம்ம எல்லோரும் தெரியும். ஜிடிபின்னா என்ன நமக்கு எல்லாருக்கும் தெரியும். சார் ஜிடிபின்னா என்ன, C+I+G+X-M அதான் ஜிடிபி. ஸோ கன்சப்ஷன், இன்வெஸ்ட்மெண்ட், கவர்மெண்ட், எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட். ஸோ இதுதான் நமக்கு ஜிடிபி. ஸோ இது ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இதுவும் கான்செப்ட் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம ஆன்சர் பண்ண முடியும், இல்லைன்னா நம்மளால் ஆன்சர் பண்ண முடியாது. ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின் நம்ம பார்ப்போம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஜூம் பண்ணிடலாம். தேர் இஸ் அன் இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஸ்பெகுலேட்டிவ் டிமாண்ட் ஃபார் மணி. இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப். இன்வர்ஸ் அப்படின்னா என்னென்னா ஆப்போசிட் ரிலேஷன்ஷிப் இருந்தால் அந்த ஸ்பெகுலேட்டிவ் டிமாண்ட் ஃபார் மணி என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது கண்டிப்பாக நம்ம ரெக்ரெசிவ் எக்ஸ்பென்ஷன் ஹைபோதசிஸாக தான் இருக்கணும். அதுதான் இருக்கும். அதுதான் அதோடைய ஆன்சர். ஸோ ஆன்சர் என்ன, ரெக்ரெசிவ் எக்ஸ்பெக்ஷன் ஹைபோதசிஸ். ஓகே. அடுத்து ஹாரிஸ் டொடாடோ. இந்த ஹாரிஸ் டொடாடோ யார், எதை பற்றி பேசுகிறாரு, இதுவும் நம்ம கான்செப்ட் தெரிஞ்சால் தான் நம்ம தெரியும். ஹாரிஸ் டொடாடோ எதை பற்றி பேசுகிறாருன்னா மைக்ரேஷனை பற்றி பேசுகிறாரு. ஹாரிஸ் டொடாடோ மைக்ரேஷனை பற்றி பேசுகிறாரு. அப்போ இந்த 2 ஆப்ஷன் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆயிரும். ஓகே. இப்போது புஷ்டா புல்டா இதுதான் டவுட்டு. சரியா. இப்போது புஷ்டா புல்டா. இப்போ புஷ்டு அப்படின்னா என்ன, புல்டுனா என்ன. சரியா. இப்போ நம்ம ஒரு கடைக்கு போகும்போது அங்கே எழுதியிருக்கோம் புஷ் அப்படின்னு சொல்லி, புல் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். புஷ்னா என்ன, தள்ளி விடுறது. சரியா. புல்டுனா என்ன,
நம்ம பக்கம் இழுக்கிறது. சரியா? அப்போது இவர் எந்த மைக்ரேஷனை பற்றி பேசுகிறான்னா ரூரல்லேருந்து அர்பனுக்கு போகிற மைக்ரேஷனை பற்றி பேசுகிறாரு. சரியா? இப்போது ரூரல்லேருந்து அர்பன் யாராவது அவங்களுக்கு தள்ளி விட்றாங்களா? ரூரல்லேருந்து அர்பனுக்கு நீ போப்பான்னு சொல்லி புஷ் பண்ணுறாங்களா? கிடையாது. நாமளே என்ன பண்ணுறோம், இங்கே வேலை ஒழுங்காக கிடைக்க மாட்டேங்குது, ரூரலில் இருந்தால் நமக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது, அப்படி வேலை கிடைச்சாலும் சம்பளம் ஒழுங்காக கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நாம் என்ன பண்ணுறோன்னா நாமளே தானாக அர்பனுக்கு போய் வேலை செய்கிறோம். அதுதான் புல்டு மைக்ரேஷன். அப்போது ஹாரிஸ் ஸ்டோடாடோ எதை பற்றி பேசுகிறாங்கன்னா புல்டு மைக்ரேஷனை பற்றி பேசுகிறாரு. ஸோ இதோடைய ஆன்சர் 2வது தான் இதோடைய கரெக்டான ஆன்சர். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லோரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நீங்கள் ஷேர் பண்ணுறதுலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுறதுலையோ கமெண்ட் பண்ணுறதுல தான் அடுத்த வீடியோ என்னால் மோட்டிவேஷனாக நான் போட முடியும். ஸோ அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.